திருமந்திரம் பாயிரம் பாடல் 91 திருமூலர் வரலாறு கையிலையிலிருந்து பூமிக்கு விளக்கிப் பரமாகும் மெய்ஞானச் சோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போந்து வளப்பில் கைலை வழியில் வந்தேனே. வரி 1 விளக்கிப் பரமாகும் மெய்ஞானச் சோதி. விளக்கி என்பது எடுத்துரைத்து விளக்கம் செய்து வெளிப்படுத்தி என்று பொருள். பரமாகும் என்பது பரம்பொருளாகும் உயர்ந்த நித்தியமான மெய்ஞானச் சோதி என்பது உண்மை அறிவு ஒளி மெய்யான ஞான ஜோதி என்று பொருள். வரி 2 அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி. அளப்பில் என்பது அளவற்ற எல்லையற்ற கணக்கில் அடங்காத என்று பொருள். பெருமையன் என்பது பெருமையுடையவன் மகத்துவம் மிக்கவன். ஆனந்த நந்தி என்பது பேரின்ப நந்தி ஆனந்தமயமான சிவபெருமான் என்று பொருள். வரி 3 துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போந்து. துளக்கு அரும் என்பது அசுத்தம் நீக்கும் மலமழிக்கும் தீமை போக்கும் என்று பொருள். ஆனந்த கூத்தன் என்பது ஆனந்த நடராஜர் பேரின்ப நடனமாடுபவர். சொற்போந்து என்பது வார்த்தையை ஏற்று உபதேசத்தை பெற்று என்று பொருள். வரி 4 வளப்பில் கைலை வழியில் வந்தேனே. வளப்பில் என்பது செழிப்பான வளமான மாறாத என்று பொருள். கைலை என்பது கைலாயம் சிவனின் புனித இருப்பிடம். வழியில் வந்தேனே என்பது பாதையில் வந்தேன் கைலை வழியாக இறங்கி வந்தேன் என்று பொருள். சாரம் இப்பாடலில் திருமூலர் தனது தெய்வீக பயணத்தை விவரிக்கிறார். மெய்ஞான ஜோதியான பரம்பொருளின் உபதேசத்தை விளக்கி அளவற்ற பெருமை கொண்ட ஆனந்த நந்தியின் வார்த்தையை ஏற்று அசுத்தம் நீக்கும் ஆனந்த நடராஜரின் சொல்லை பெற்று செழிப்பான கைலை வழியாக பூமிக்கு இறங்கி வந்தேன். இது திருமூலரின் தெய்வீக பணி. ஓம் நம சிவாய.